Hello 12 CBSE students. So இன்னைக்கு physics chapter 1ல நம்ம இந்த derivation question தான் பார்க்க போறோம் சரிங்களா. So electric field due to a dipole on its axial line அந்த question தான் இப்போ பார்க்க போறோம். And அதுலயே ஒரு subdivision question இருக்கு. Draw a graph of electric field versus distance for x is very much greater than a. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டெரிவேஷன் பார்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 5 மார்க்கோட உங்களோட போர்டு எக்ஸாமில் 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இதுதான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ டைரக்ட் கொஷின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. டைரக்ட் கொஷின்ஸையும் படித்து வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கான்செப்ஷுவல் கொஷின் நியூமரிக்கல்ஸ் முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸும் ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகே. கம்மிங் பேக் டு திஸ் கொஷின், இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது விச் ஹாஸ் அ 2a அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அதோட சென்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு ஒரு ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், இதுதான் கேள்வி சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு டைபோலை வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைபோல் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா. 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் 2a. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல், HCl மாலிகுல், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஆக்சியல் லைனில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் O பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை எடுத்து அங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் சரியா. அப்போ ஒரு டைபோல் வரைஞ்சிக்கிட்டேன். டைபோலோட சென்டர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் போகிறேன். அங்கே என்ன பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன், Pன்ற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே தான் இந்த டைபோலோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட 2 சார்ஜ் இருக்கிறதுனால இந்த இடத்துல 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்த வந்து நான் A அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்த B அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ரேடியலி இன்வெர்ட். நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே எப்படி இருக்கும், ரேடியலி இன்வெர்ட் டு த சார்ஜ். அப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், E - Q அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த நெகட்டிவ் சார்ஜை பார்த்த மாதிரி தான் வரும். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ரேடியலி அவுட்வர்ட் இன் டைரக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்டை விட்டு வெளியே போகும். தட் இஸ் சார்ஜை விட்டே வெளியே போகும் சரிங்களா. ரொம்ப சிம்பிள். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ 2 எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது, ஆப்போசிட் இன் டைரக்ஷனாக இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் ரைட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் field due to plus Q. first minus Q இருக்குல்ல, minus Q போட்டுக்கலாம். due to minus Q at P point அப்படின்னு வச்சுக்கோங்களேன், at P. அப்போ E minus Q which is equal to நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா இருக்குது, E is equal to KQ divided by R² இருக்குல்ல. ஸோ அதே ஃபார்முலாவை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் சரியா. ஸோ தட் இஸ் KQ divided by இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா இங்கேருந்து இந்த சார்ஜிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குது டிஸ்டன்ஸ். தட் இஸ் ஏலேருந்து P. ஸோ AP ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா, AP ஸ்கொயர் சரிங்களா. சில பேர் கேட்கலாம், சார் ஏன் சார் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஏன் சார் நெகட்டிவ் எடுக்காமல் நீங்கள் Q மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த சைனை நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை மார்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. அப்போது நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஜஸ்ட் லைக் தட் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. இல்லை சார் நான் இங்கே காட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்காங்களா, அப்போ அதை மைனஸ் நான் இன்னதோட கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வரும்போது சரியா. ஓகே, KQ divided by AP ஸ்கொயர் சரிங்களா. KQ divided by இந்த டிஸ்டன்ஸ், இது பாருங்கள், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா நமக்கு Oலேருந்து P, OP டிஸ்டன்ஸ் தெரியுமா, R. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு வேணும் கரெக்டாக. OA டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும். நமக்கு ஆல்ரெடி 2A இருக்குது. அப்போ இது ஒரு A, இது ஒரு A தானே. அப்போது இவன் A டிஸ்டன்ஸ் அண்ட் ரிமைனிங் இவன் ஒரு A டிஸ்டன்ஸ். புரியுதா உங்களுக்கு சரியா. அப்போது R + Aன்னு எழுதிக்கலாமா, R + A the whole square. புரியுதா பாருங்கள்.
அதுவும் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறாங்க? டுவர்ட்ஸ் லெஃப்ட், டுவர்ட்ஸ் லெஃப்ட். புரியுதா பாருங்க. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் கியூ அட் பாயிண்ட் P. இது எப்படி இருக்க போகுது? E positive Q which is equal to K Q divided by BP. அந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்க போறீங்க? BP ஸ்கொயர், அதாவது இது ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலாக. சரியா? ஓகே, BP ஸ்கொயர். அப்போ இந்த BP ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? KQ டிவைடட் பை, பாருங்களேன், எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் வேணும். அப்போது R கூட இல்லை பாருங்க, R இருக்குல்ல, அதுலேருந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த BP கிடச்சிரும். ஸோ R மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆக போகுது? டுவர்ட்ஸ் ரைட். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ தனித்தனியாக எலக்ட்ரிக் ஃபீல்டு, 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தனித்தனியாக கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் இல்லைனா ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? E ஆக்சியல் which is equal to 2 எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கண்டுபிடிச்சாச்சு. 2 எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது? ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போது இவன் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கான், அப்போ அவனை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். மைனஸ், இவன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கான். அதனால தான் இங்கே நான் மைனஸ் கொண்டு வந்துட்டுனா, அதனால தான் நான் இங்கே மைனஸ் கொண்டு வரல. சரிங்களா? ஓகே, E மைனஸ் Q. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? E ஆக்சியல், இந்த ரெண்டு டேர்ம்லையுமே, இந்த 2 ஈக்குவேஷன்லையுமே கேபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கான். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்? கேபியை கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டு ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு? 1/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். புரியுதான்னு பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? KQ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இவங்க எப்படி இருக்காங்கன்னா a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்காங்க. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம்? r ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? த ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போது இது எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. சரிங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே, KQ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? இவன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கானா? அப்போ அப்படியே எழுதுனா என்ன எழுதிக்கலாம்? r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA மைனஸ் ஆஃப் r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். புரியுதா பாருங்க? வெரி சிம்பிள். சரியா? அப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. நான் ப்ராக்கெட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இன்னொரு ஸ்டெப்பு எழுதாமல் நான் என்ன பண்ணுறேன்? ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். இப்போ மைனஸ் உள்ளே போயிட்டா பாசிட்டிவ் எல்லாம் என்னவா மாறிடும்? நெகட்டிவாக மாறிடும். நெகட்டிவ் என்ன மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா என்ன நடக்கும்? ஆர் ஸ்கொயர் கெட் கேன்சல், ஏ ஸ்கொயர் கெட் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன பார்ட் வரும் உங்களுக்கு? KQ 4RA divided by r square minus a square the whole square. Is it clear? Any doubt in this? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? if r is very much greater than a, இங்கே கொஸ்டினில், இங்கே டயக்ராமில் பாருங்கள், இந்த r வேல்யூவை விட இந்த a வேல்யூவை விட இந்த r வேல்யூ ரொம்ப பெருசாக இருந்தால் we can neglect what? We can neglect the a square value. That is a square is neglected. சரியா? அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய a ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா E ஆக்சியல் என்ன கண்டுபிடிக்கணுன்றதை மறந்துடாதீங்க. சரியா? அப்போது 4RA டிவைடட் பை r ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்.
ஹோல் ஸ்கொயர். ஸோ இதையும் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா வாட் யூ கெட்? ஸோ KQ 4RA டிவைடட் பை R to the power of 4. R to the power of 4. இதில் இந்த R வேல்யூஸை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ E axial ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இன்டூ 4R கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 4A டிவைடட் பை R cube. 4A divided by R cube. சரி, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. எனக்கு டயக்ராம் வேணும், அதனால் நான் அழிக்கல. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்? E axial which is equal to இந்த 4A இருக்கான் இல்லையா, அவனை 2 into 2Aன்னு பிரிச்சிடலாமா? அப்போ KQ இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துட்டேன், இன்டூ 2Aன்னு எடுத்துக்கிட்டேன், டிவைட் பை R cube. சரிங்களா? அண்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்குல்ல, Q into 2A இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைபோல் மொமெண்ட். நிறைய இடத்துல படிச்சிருக்கோமா? டைபோல் மொமெண்ட். அண்ட் இந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ Q2A நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2KP டிவைடட் பை R cube. This is the formula for what? Electric field due to a dipole on its axial line. சரி, இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இதோட ரிசல்டன் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? தனித்தனியான டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ரிசல்டன் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சார்ஜுக்கு இந்த பாயிண்ட் க்ளோஸராக இருக்கானா, இல்லை இந்த சார்ஜுக்கு இந்த பாயிண்ட் க்ளோஸராக இருக்கானான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே எடுத்துருக்க ரெண்டு சார்ஜுமே ஈக்குவல் சார்ஜ். அப்போது யார் க்ளோஸராக இருக்காங்களோ அவங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், யார் தூரமாக இருக்காங்களோ அவங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுது அவங்களுக்கு? ஸோ அப்போது யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது? இவர் தானே கிட்ட இருக்காரு. அப்போது E பாசிட்டிவ் வில் பி கிரேட்டர் தேன் வாட்? E நெகட்டிவ் Q. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது the direction of the net electric field will be in the positive x-axis. positive x-axis. இந்த கேஸில் இப்போ இந்த கேஸ், இந்த டயக்ராம் படி பாசிட்டிவ் x-axis இருக்குது. ஜென்ரலாக எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, ஜென்ரலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. the resultant electric field is always along the direction of, always in the direction or along the direction of, along the direction of P vector. யார் P vector? டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ எப்பவுமே ஆக்சியல் லைனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே எப்படி இருக்கும்? டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? இது பாருங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் இங்கே இருக்கா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவனோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் அதை மட்டும் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இப்படி இருக்கா? அப்போது ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆக்சியல் லைனுக்கு இது ஒரு ரூல். சரிங்களா? அப்போது ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். புரியுதா உங்களுக்கு? ஆக்சியல் லைனோட ஃபார்முலா இங்கே இருக்குது. சரியா? இஸ் இட் கிளியர் டு யூ? தேங்க்யூ.